ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மேரிஸ் கிச்சன் அண்ட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு உருண்டை. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு நான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா தோல் சீவி சுத்தம் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறோம். நார்மலாகவே குழந்தைங்களுக்கு வெளியில் விற்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே நம்மளால் என்ன முடியுமோ அதை வீட்டிலே செஞ்சு கொடுக்கணும். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கை நம்ம கட் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துடுச்சுன்னா போதும். இப்போது இந்த கிழங்கு சூடாக இருக்கும் போதே நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கிழங்கு ஆறினோன்னா நீங்கள் கையாலே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி முடிச்சுக்கணுன்னு இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ கிழங்குக்கு 200 கிராம் சுகர் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதில் பாதி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. அப்புறம் எந்த ஸ்வீட் ரெசிபியாக இருந்தாலும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டுக்கு நல்லா கமன்னு இருக்கிற நெய் 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இவ்வளோதான் போடணும் அவ்வளோதான் போடணும்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சுகர் அதிகமாக பிடிக்குன்னா சுகர் சேர்த்துக்கலாம், நெய் ரொம்ப பிடிக்குன்னா நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சுக்கங்க. இந்த அளவுக்கு பிழிஞ்ச உடனே இதை நல்லா குட்டி குட்டி பால்ஸாக அழகாக உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு நம்ம மீதி வச்சுருக்கிற தேங்காய் துருவலில் இந்த உருண்டையெல்லாம் நம்ம அழகாக பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து இந்த தேங்காவில் போட்டு இந்த மாதிரி பரட்டி வைக்கும்போது குழந்தைங்களுக்கும் பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணுன்னு சொல்லி தோணும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான மரவள்ளிக்கிழங்கு இனிப்பு உருண்டை ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.